வணக்கம். வணக்கம். நீங்க எப்போதுமே ஒரு ஜோதிடம் அப்படின்னா ராசி நட்சத்திரத்தை நீங்க மாத்துறீங்க. அப்படி மாறும் பொழுது டேட் ஆஃப் பர்த் மாறுமா, கிரக பயிற்சி மாறுமா? ஏன்னா இதை ரெகுலராகவே நம்ம சேனல்ல வந்து ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாரு. நீங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்தலாம். அந்த பையன் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்காப்ப. அதாவது 24 மணி நேரம் இல்லைங்கும் போதே நான் லக்னம் மாத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் சுழற்சியும் நம்ம நிறுத்த முடியாது. அந்த பூமி வேகமா சுத்துறதுனால மற்ற பெயர்ச்சி வந்து உங்களுக்கு பிறந்த டேட்டை மாற்ற முடியாது. பிறந்த டேட்டை மாற்ற முடியாதுங்கும் போதே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த லக்னம் பின்னாடி வரும்போது அந்த டைமிங் சென்ஸ் அந்த ஒரு நாள் கணக்கு மாறிடும். சந்திரன் மாறும்போது ஒரு மாச கணக்கு மாறிடும். நமக்கு வந்து இந்த பெயர்ச்சி பலன் வந்து இப்போ ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட்டுங்கும் போது மற்ற கிரக பயிற்சி இப்போ நான் சொன்ன கணக்குக்கு வந்து ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட் சூரியன். அப்போ ஒரு வருஷம் பலன் வித்தியாசங்கும் போதே இன்னைக்கு டேட்டுக்கு போன வருஷத்தை போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கிரக பயிற்சி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான பலனை எடுத்துக்கலாம். பிறந்த டேட்டுக்கு வந்து நீ இன்னைக்கு போடுற அப்படின்னா கிரகத்தினுடைய பயிற்சி வந்து அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து சேட்டலைட் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த அளவுக்குலாம் மைனூட்டா ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு பலன் எடுக்கும்போது பலன் சரியா வருங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த எனக்கு லக்னத்தை பின்னாடி வச்சு எடுத்து பார்த்துட்டேன். ஒரு ஆராய்ச்சி குழு எனக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுச்சு. நீங்க சொன்னது கரெக்டு தான். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட மீனத்துக்கு வந்து சித்திரை மாசத்தை மீனத்துல போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதக கட்டம் அனுப்புனாங்க. நம்ம அப்படி மாற்ற முடியாது இல்லையா? முன்னோர்கள் வந்து அமைச்சதை நம்ம மாற்ற முடியாது. அப்போ பலனை வேணா ஒரு வருஷம் லேட்டா எடுக்க முடியும். ஒரு வருஷம் பலன் லேட்டா எடுக்கும்போது அந்தந்த கிரகத்தினுடைய அந்த பையன் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் லேட்டுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அதாவது நீ இன்னைக்கு டேட்டுக்கு போன வருஷம் இதை போட்டா அந்த உன்னுடைய லக்னம் ஒரு ஸ்டெப் பின்னாடி, பிறந்த தேதியை மாற்ற முடியாது. பிறந்த தேதியோ வருஷத்தையோ எதையுமே மாற்ற முடியாது. பலன் மட்டும் ஒரு வருஷம் பின்னாடி எடுக்கணும். அப்படி ஒரு வருஷம் பலன் பின்னாடி எடுத்தானா உனக்கு பழிச்சு. அதாவது இன்னைக்கு டேட்டுக்கு போன வருஷம் 2024 அப்படின்னா இன்னைக்கு 2023 அப்படிங்கிற பலன் உன்னுடைய லக்னத்தை நான் மாத்துறேன், நட்சத்திரத்தை மாத்துறேன், அதுக்கு எப்படி இருக்குங்கிறத எடுத்துக்கலாம். அப்படித்தான் குரு பயிற்சி வந்து இன்னொரு வருஷம் எல்லாருமே 2024 தானே உங்களுக்கு பெரிய பேரிடர்கள் வரும்போது மக்கள்லாம் நிறைய பிரச்சனையை சந்திக்க போறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த 2024ங்கிறது என் கணக்குக்கு அடுத்த வருஷம் தான் கணக்கு வரும். ஏன்னா பூமி வேகமா சுத்தும் போது அதனுடைய கிரக பயிற்சிகள் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். சனிலாம் மகரத்துல ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் இருந்தாரு. மாதிரி ஒவ்வொரு பயிற்சியுமே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு இல்லையா? வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் வித்தியாசம் வந்துருது. இதுல ஏஎல்பின்னு ஒண்ணு வந்துருது. பிரசன்ன ஜோதிடம் பாக்குறவங்க அந்த பர்ஃபெக்டா அந்த டைமுக்கு சொல்றாங்கல்ல. பிரசன்னம் ஓரளவுக்கு திருப்தி கிடைக்குது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சி எதையுமே அந்த பிரசன்னத்துல பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு இப்ப இந்த டைமிங் பிரசன்னம் போட்டீங்கன்னா எந்த கிரகம் எதுல இருக்கோ அதுக்கு உண்டான உனக்கு பலன் கிடைச்சிருது. பொதுவாகவே உங்களுக்கு ஒரு கிரகம் கெட்டு போயிருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க பூர்வ ஜென்மத்து கர்மா ஒண்ணு தொடருது, பூர்வ ஜென்மத்து கர்மா தொடருது. கர்மானாலே நமக்கு முன்னோர்களினுடைய நன்மை தீமை நமக்குன்னு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கு. நான் கர்மான்னு எதை சொல்லுவேன்னா, உங்களுக்கு சூரியன் அப்படின்னா அதுக்கும் ஒரு கர்மா இருக்கும். சூரியனுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நமக்கு நன்மை, பாசிட்டிவ் நன்மை. நெகட்டிவ் அது கர்மா. அதே மாதிரி உங்களுக்கு புதனுக்கு இருக்கிற பாசிட்டிவ் நன்மை, நெகட்டிவ் கர்மா. இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கோளுக்கும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நமக்கு நல்லது செய்யும், நெகட்டிவ் தீமை செய்யும். அதுவே ஒரு 2, 4, 6, 8, 12 இதெல்லாமே பறவை ஸ்தானம் 4, 6, 8, 12ன்றோம். பொதுவாக 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம், 7ல இருந்தா செவ்வாய் தோஷம், 8ல இருந்தா செவ்வாய் தோஷம். அப்படின்னாலே உங்களுக்கு செவ்வாய் முருகன் இருக்கிற இடத்துல எல்லாம் செவ்வாய், அதாவது முருகனை தான் கோயில்ல தான் செவ்வாயை வச்சிருப்பாங்க. முருகனாலதான் அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்கு, வேற யாராலையும் அதை தாங்க முடியாது அப்படிமா. அதே மாதிரி முருகனுக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். குன்று அப்படின்னா மலைன்னு சொல்லிடுவோம். இப்போ மலையில பூராமே பாத்தீங்கன்னா முருகன் கோவில்ல ஏன் செவ்வாயை வைக்கிறாங்க அப்படின்னா, மலை மேலதான் செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கும். அப்போ பொதுவாகவே உங்களுக்கு செவ்வாய் தோஷம் லக்னத்துக்கு ராசிக்கு சனி இருந்தாலோ, உனக்கு சனி தசை நடந்து அது வந்து பாதகத்துல இருந்தாலோ, இல்ல செவ்வாய் உனக்கு ஜாதகத்துல பொதுவாகவே உச்சமா இருக்கு, சனி ஆட்சியா இருக்குன்னா நீ மலை மேல உள்ள கோயிலுக்கு போகக்கூடாது. அங்க செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கும். அப்போ உனக்கு அதுல நெகட்டிவ் வைப்பை கொடுத்துரும். என்னதான் நல்ல கிரகம் அதை பாதுகாத்தாலும் ஒரு கைகால் போச்சுன்னா என்னாச்சு, ஆக்சிடென்ட் இந்த மாதிரி போச்சுன்னா நமக்கு வராது. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற குறைபாடு எதுவும் நடக்காம பாத்துக்கிறதா மெயின்.
அப்ப முடிஞ்ச வரைக்கும் மலை மேல உள்ள இருக்கிறவன் செவ்வாய் ஆதிபத்தியம் இல்லாதவன். இப்ப செவ்வாய் நீச்சம் கடகத்துல, அவன் என்ன ராசி லக்னமா இருந்தாலும் செவ்வாய் நீச்சம் தான். அதே மாதிரி உங்களுக்கு சந்திரன் நீச்சம். இந்த மாதிரி நீச்சம் இருக்கிறவனுக்கு வந்து அந்த வைப்ரேஷன், இந்த சந்திரன் நீச்சமா இருக்கிறவன் கடற்கரைக்கு போகலாம். கடல் வந்து பயங்கரமா, அம்மா பௌர்ணமிக்கு பயங்கரமா வைப்ரேஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க 3ஆம் பிறை சந்திரனை பார்த்தா ரொம்ப நல்லது. 3ஆம் பிறை சந்திரன் தான் அள்ளி கொடுப்பார். முதல்ல 3ஆம் பிறை சந்திரனை முதல்ல நல்லா பாருங்க. இங்க பௌர்ணமியிலே கோளாறு, பாதி நாள் பகல்ல வருது, பாதி நாள் ராத்திரில வருது. இதுல 3ஆம் பிறை சந்திரன் சொன்னது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பௌர்ணமிக்கு முதல் நாளும் பௌர்ணமி, பௌர்ணமி அன்னைக்கும் பௌர்ணமி, பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் பௌர்ணமி, 3 நாள் பௌர்ணமி. 3 பிறை அப்படிங்கிறது 3 நாள். அதாவது 3 பௌர்ணமி கடற்கரையில தங்கினா உனக்கு அந்த சந்திரன் உச்சம் பெறும். சந்திரன் தான் வருமானத்துக்கு அதிபதி. அவனுக்கெல்லாம் பணம் காசு இல்லையோ, நீ திருச்செந்தூர் குரு ஸ்தலம், குரு எல்லாத்துக்குமே நல்லவர். அவர் எங்க உச்சம்னா கடகத்துல. கடகம் சந்திரன் வீடு, சந்திரன் வந்து கடல், சந்திரன் கடகம் வந்து கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு வீட்டு தான் 12ஆம் வீடு, எது மீனம். அப்போ குரு அப்படிங்கிறவர் எல்லாத்துக்குமே நல்லது. அவர் எங்க நீச்சம்னா மகரத்துல மட்டும்தான். மகரங்கிறது என்னதுன்னா 10ஆம் வீடு வயிறு. அப்ப நிறைய சொல்லுவாங்க, சாப்பிடாத, கண்டதை திங்காத, சாப்பிடக்கூடாது. இந்த காலையில கடல்ல குளிக்கும் போது வயிறு நிறைய தின்னுட்டு போக கூடாது. நம்ம எதையுமே சாப்பிடாம, ஓரளவுக்கு எதுவுமே சாப்பிடாம, குரு அங்க நீச்சம். அப்போ குரு அங்க நிறைய சாப்பிட்டோம்னா நம்ம ஏற்கனவே அது ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கும். அப்போ அந்த நேரத்துல வேலைக்காக சாப்பிடாம காலையில, அதனாலதான் சொல்லுவாங்க காலையில விரதம் இருந்தா. காலையில யாரு விரதம் இருக்கணும்னா, இந்த 3 நாள் கடற்கரையில பௌர்ணமி திருச்செந்தூர்ல தங்கி இந்த கடல்ல குளிக்கிறவனுக்கு ரொம்ப நல்லது. அப்போ உனக்கு சந்திரன் ஆக்டிவேட் ஆயிடும். செவ்வாய் நீச்சமா இருக்கிறவன் மலை மேல உள்ள கோயிலுக்கு போகலாம், அதுவும் பௌர்ணமிக்கு. அமாவாசை நாள்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருள் அதிகமா இருக்கும், இப்ப ஹீட் அதிகமா வரும், நிறைய நோய் நொடிகள் வரும், நெகட்டிவ் இது வந்துடும். உங்களுக்கு இதை வந்து சொல்லியிருப்பாங்க, அமாவாசையில பூசணிக்காய் நான் திங்க சொல்றேன் நிறைய உடைக்கிறாங்கன்னா, மகா பிராணான்னு பேர். எது உங்களுடைய சமஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் என்னது? மகா பிராணா. பிராணான என்னது? ஆக்சிஜன், பிராணவாயு. உங்களுக்கு வந்து மகா பிராணம். அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஆக்சிஜனை தரக்கூடியது வெண்பூசணி. திருஷ்டி அப்படின்னா என்னது? நம்ம உடம்புல இருக்க கெட்டதுதான் திருஷ்டி. ஒருத்தன் கண் பார்வைப்பட்டுருச்சு, நான் கெட்டு போயிட்டேன், அவன் எனக்கு இந்த திருஷ்டி தான் என்ன கெடுத்துருச்சுங்கிறல. அப்ப திருஷ்டினா என்னது? தீமை. திருஷ்டினா நெகட்டிவ். திருஷ்டினா நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் வைபை வெளியே தள்ளக்கூடிய ஒரே மருந்து வெண்பூசணி. இப்போ வெள்ளைப்பூசணிக்கு அமாவாசைக்கு நல்லா சாப்பிடு, நீர் சத்து உள்ளதை சாப்பிடு. நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துக்கு உனக்கு வந்து நீர் அதிகமா எடுத்து, பௌர்ணமிக்கு நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நம்ம போனோம்னா நமக்கு லைஃப்ல மிகப்பெரிய ஒரு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும், உயர் வந்தாலும் தீரும். உங்களுக்கு அந்த ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் போகக்கூடிய ஒரு இடம் திருச்செந்தூர். சந்திரன் உச்சமா இருந்தாலும் போதும். இப்ப ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா குளிர் தாங்க, காரணம் என்னன்னா உன் பாடி ஹீட்டு. மலைக்கு நனைஞ்சு ஆடுவாங்க பாத்தீங்களா, பல்லெல்லாம் கட்ட 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 கடன்னு அடிச்சுக்கும். ஒரு சிலருக்கு அடிக்காது. அப்ப யாருக்கெல்லாம் உடம்பு சூடு உஷ்ணம் அதிகமா இருக்குதோ அவன் நீர்ல நனைஞ்சா சூடு வரும். அப்ப அவனுக்கு நீர் சத்து கம்மி. ஒண்ணு இல்லைங்க, ஒரு கிரகத்தினுடைய நெகட்டிவ்ங்க, அவ்வளவுதான். 7 கிரகத்துக்கும் நெகட்டிவ் இருக்கு. அந்த 7 கிரகத்துல ஓன் ஜாதகத்துல எது கெட்டிருக்குன்னு பாரு, நீயே பார்க்கலாம். எந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குதுன்னு பாரு. இந்த தசாபுத்தி வந்து என்னதான் கிரக பயிற்சியினுடைய மாற்றம் நான் சொன்ன மாதிரி மாறுதல் இருந்தாலும் ஒருவரோட பலன் தான் முன்ன பின்ன இருக்கும். மற்றபடி உனக்கு அது நடக்கிறது வரும். அப்போ ஜாதகத்துல நடக்கிறது விதியை மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் ஜாதகம். அந்த நெகட்டிவ் வந்து நம்மளை போகக்கூடாது. அப்ப அதை மீறி அறிவார்ந்த பெருமக்கள் அதுக்கு போகணும். அதாவது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நம்ம ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி எஃபெக்ட் பண்றோமோ அப்போ அந்த அளவுக்கு நமக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதனாலதான் முருகனுக்கு எவ்வளவு பேர். முருகன் 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 அப்படின்னா, ஒரு செவ்வாய் தான் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு அதிபதி, ஒரு செவ்வாய் தான் உங்களுக்கு குழந்தைக்கு அதிபதி, செவ்வாய் தான் பிறப்புக்கு அதிபதி, இறப்புக்கு அதிபதி, செவ்வாய் பூமிக்கு அதிபதி. செவ்வாய்ங்கிறது வந்து கணவன் மனைவி அந்நியத்துக்கு அதிபதி. செவ்வாய் இல்லாத இடமே இருக்காது. அது நீச்சம் ஆயிடுச்சுனாலே உனக்கு தாய் வழி உறவை கட்டுடும். அப்ப 4ஆம் இடங்கிற தாய் வீட்டுல அது நீச்சம். உச்சம் எங்க? 10ஆம் இடம். எவனுக்கெல்லாம் செவ்வாய் உச்சமா அவன் டைமுக்கு சாப்பிடணும், எல்லாம் கொஞ்சம் கேராகும், கோவம் வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வைப்பை கொடுக்கும். இந்த செவ்வாய் உச்சம் உள்ளவனுக்கு தான் அவங்க குடும்பத்துல இந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி. உச்சமா இருக்கிறவங்களுக்கு இந்த நீச்சம் கரெக்டா அந்த உச்சத்துக்கு 7ஆம் வீடு எதுனா நீச்சம்.
அப்போ ஒரு ஜாதகத்துல ஒருத்தனுக்கு உச்சம்னா இன்னொருத்தங்களுக்கு நீச்சமானதை சேர்த்து வைக்கணும். இங்க பொருத்தமே நேரமே உங்களுக்கு லக்னம் ராசி எல்லாம் மாறும்போது பொருத்தம் நிறைய கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுது. ஒரு நேரத்துல நம்ம ஒரு விஷயத்த எதை அசிங்கமா நினைப்போம்னா போலீஸ் ஸ்டேஷன் போறதையும் கோர்ட்டுக்கு போறதையும் ரொம்ப அசிங்கமா நினைப்போம். நம்ம கௌரவ குறைச்சலாவே நினைப்போம். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் திட்டினா போலீஸுக்கு அடிச்சிருவேன், பக்கத்து வீட்டுக்காரன் திட்டினா போலீஸுக்கு அடிச்சிருவேன், என்ன பிரச்சனைனாலும் கோர்ட்டுக்கு போயிடுவேன். ஆக மொத்தம் அங்கேயும் போய் நிம்மதியா இருக்கேன்னா கிடையாது. ஸ்டூடெண்ட் அடிச்சா கூட டீச்சர் அடிச்சா கூட ஸ்டூடெண்ட் போயிடுறாங்க. அதாவது காலங்கள் மாறுது அப்படிங்கிறத விட காலங்கள் மாறினாலும் மனிதன் தானே. இந்த எந்த ஒரு விலங்கினமும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ஜோதிடம் படிச்சதை அப்படியே சொல்றாங்க. அந்த 24 மணி நேரத்தை யாருமே கழிக்கலங்கிறது ஒரு வருத்தம். மற்றபடி நம்ம பார்க்குற நம்மளை தேடி வர்றவங்களாம் இன்னைக்கு வரைக்கும் இப்போ நீங்களே வரும்போது பார்த்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இந்த அளவுக்கு ஞானத்தை கொடுக்கறது, நான் இஷ்ட தெய்வம்னு சொன்னா கௌமாரி அம்மன் எனக்கு காட்சி கொடுத்ததுலேருந்து அவங்களுக்கு கெட்டியா பிடிச்சி வச்சிருக்கேன். அதனால அவங்களுடைய அனுக்கிரகம் எனக்கு இருந்து என்னுள்ள இருந்து அவங்க இயக்குறாங்க நம்ம முன்னோர்கள். அதுபடி போயிட்டே இருக்கு. நீங்க சொல்றது முன்னோர்கள் எதை பண்ணாலுமே நம்மளுடைய நல்லதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுல உங்களுடைய கான்செப்ட் அது. அதுல நீங்க கரெக்டா தெளிவா முன்னோர்கள்னா யாருன்னு தெரிஞ்சுக்க. முதல்ல எனக்கு முன்னாடி எங்க அப்பா, அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா, அதுக்கு முன்னாடி என் வம்சனே வச்சுக்கிடுங்களேன். ஆனா இதுக்கு முன்னாடி காலம் யாருன்னா மன்னர், அவங்க என் முன்னோர். இந்த மன்னருக்கு முன்னாடி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்தர்கள் காலம், முனிவர்கள் காலம், இல்ல உங்க கடவுள்கள் காலம்னே வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் மனுஷனா பிறந்து இறந்துட்டாங்கிறீங்க. அப்பவும் ஒவ்வொரு இப்ப சிவன்லாம் தென்னாடுங்கிறீங்க, மனிதனை பிறந்த வாழ்ந்த வரலாறு இருக்குங்கிறீங்க. அப்ப என் முன்னோர், அப்ப என் முன்னோருங்கும் போது கடவுளே மனுஷனா பிறந்திருக்கான் போது அப்போ கடவுள் எனக்குள்ள இருக்கான் அப்படின்னா என் முன்னோர் கடவுள் தானே. சிவனுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குற அப்படின்னா என் முன்னோரை வாழ்ந்திருக்காரு. முருகனுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துருக்காருன்னா அவர் மனிதனா குமரனா பிறந்து வாழ்ந்திருக்காரு. இப்போ அவங்களுக்கெல்லாம் சாமியா கும்பிடும் போது என் முன்னோர் சாமிதான். அப்போ அவங்க அணுக்கள் என் உடம்புல இருக்கு. ஏன் முருகன் சிவன் அவங்க அணுக்களும் இருக்கும் இல்லையா? இங்க மனிதனா பிறந்த அத்தனை பேருக்கிட்டையுமே அவங்க முன்னோர்னா எது? அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா கடவுள் வரைக்கும் போயிட்டேன். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா குரங்கு, அதுக்கு முன்னாடி 4 அறிவு, அதுக்கு முன்னாடி 3, 2, ஒரு செல் உயிரின வரைக்கும் நம்ம முன்னோர் தானே. நான் என்ன நம்ம உடம்புல இருக்கிற அப்படின்னா நீங்க முன்னோர்கள் சொல்றதெல்லாம் நல்லதுக்காக தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஃபாலோ பண்ணலாம், முன்னோர்களை வணங்குங்க நீங்க சொல்றீங்க. அப்படிப்பட்ட முன்னோர்கள் தாத்தா பாட்டி தான் இந்த ஜாதகம் நட்சத்திரம் ராசியெல்லாம் கரெக்டா எழுதி கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை மாத்துறீங்களே இப்போ, அதுதான் நான் கேட்கிறேன். 24 மணி நேரம்ங்கிறது அவங்க அந்த காலத்துல கணிச்சதுங்க. 24 மணி நேரம்னா அவங்க ராசி நட்சத்திரம் சூரியனை பார்த்து மணி சொல்லிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அதே அளவுக்கு நம்ம இயற்கையோட கலந்து இல்லை, நம்ம செயற்கையோட கலந்துட்டோம். செயற்கையோட கலந்தாலுமே இயற்கையை பற்றிலாம் இங்கே யாருக்கும் கவலை கிடையாது. இயற்கையை பற்றி யாருக்கும் கவலை கிடையாது. அப்போ உங்களுக்கு இயற்கை அழிய நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா செயற்கையை நம்பும் போது செயற்கையில் உள்ள சேட்டலைட்டை அவன் சொல்கிறான். இப்போ ஓசோன்ல அதிகமாக ஓட்ட விழுந்ததுக்கு காரணம் இயற்கையினுடைய கோளாறு. இந்த பூமி வேகமாக சுத்துதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஓரளவுக்கு இந்த ராசிக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தத்துவமா படிச்சுட்டாங்க. இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க, இப்போ டாக்டர்கிட்ட போட்டீங்கன்னா இந்த நரம்பு கெட்டிருக்கு, இந்த நரம்புக்கு அயன் உங்களுக்கு டேப்லெட்டு, இந்த சத்து உனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா பிளட்டை வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த சத்துக்கு இந்த டேப்லெட்டு, இந்த டானிக், அவ்வளவுதானே. ஏன்னா அதே மாதிரி தான் ஜாதகம் படிச்சதை சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது என் பிறந்த ஊர், நான் எந்த வம்சத்துல இருந்து வரேனோ அந்த பூமியில நான் போகும்போது அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் எனக்கு. அது மாதிரி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை அந்த நேரத்தை சரியா கழிச்சாதான் நமக்கு அந்த வேலை செய்யும். அப்ப அவங்க சரியா கணிக்கலையா? அதைத்தான் நான் முன்னோர்கள் கணிச்சதுக்கு இப்ப காலம் வேகமா சுத்துது. முன்னோர்கள் கழிச்சதை நான் குறை சொல்லல, இப்ப இருக்கிற காலத்துக்கு சரியா கணிக்கலன்னு சொல்றேன். ஏன்னா அன்றைய ஜோதிடம் பலிக்காமலாம் போல. அன்றைய ஜோதிடம் சொன்னது நடந்தது, சொன்ன நேரத்துல இருந்தது. 40,000 வருஷம் அந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சியை கணிச்சு எந்த கிரகத்துல அதே சொன்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் 7 கிரகத்தினுடைய நெகட்டிவை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த உணவையும் எடுத்தாங்க, தன்னுடைய உடலை பாதுகாத்துக்கிட்டாங்க. இங்க அப்படியெல்லாம் கிடையாது. உடலை பாதுகாப்பதை விட உடைமைகளை பாதுகாக்கும் உலகம் இது. உடலை பாதுகாக்கிறத விட உடைமைகளுக்காக இந்த உடலையும் வருத்துவாங்க, இந்த உடல் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்த்தையும் அழிச்சிருவான். இவங்களுக்கு தேவை உடைமை. அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு உடல், அதாவது உயிரும் உடலும் அவ்வளவு முக்கியங்கிறத அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இங்க அப்படி கிடையாது. உடைமைகளும் வசதியும் ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாங்க. நான் அந்த நம்ம சேனல்ல கேட்ட அந்த கேள்வியை தான் உங்களுக்கு நான் வந்து முன் வச்சேன். அவர் எழுதியிருந்தாரு, அதான் முன் வச்சேன். அதுலயே அவர் என்ன சொல்றாருன்னா, வாக்கிய பஞ்சாங்கமா இல்ல வந்து திருக்கணிதமா, இப்போ அதுல எது வந்து கரெக்டான ஒரு வாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு, அதில் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் எடுப்பேன். ஏன்னா இதான் தமிழனால் உருவாக்கப்பட்டது. திருக்கணிதங்கிறது அந்த செகண்ட் வரைக்கும் கணக்கா எடுத்து, இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்குமே வித்தியாசம் வரும். வாக்கியம் வந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. திருக்கணிதங்கிறது கம்ப்யூட்டர், அது சந்திரனை வச்சு கரெக்டா ரொம்ப பர்ஃபெக்டா எடுக்கிறது. அப்போ உங்க வெளிநாட்டுல எல்லாம் சந்திரனை வச்சு ஜாதகம் பார்ப்பாங்க. அப்போ வாக்கியங்கிறது திருக்கணிதங்கிறது ரொம்ப 365 வரைக்கும் போடுவாங்க. இங்கிலீஷ் டேட்டு திருக்கணிதம். வாக்கியம் தமிழ் டேட்டு. சரி சரி. தமிழ் டேட்டுக்கு 365 நாள் தான் வரும். ஓகே. இங்கிலீஷ் டேட்டுக்கு 4 நாள் அதிகமாயிடும். அப்ப அது 4 வருஷத்துக்கு ஒருக்கா லீப் வருடமே வரும். இந்த 4 நாள் எக்ஸ்ட்ரா வர்றதுனால உங்களுக்கு அதுலயே லக்கண குறைபாடு வரும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துறது வாக்கியம். இந்த வாக்கியத்துல ஒரு ஸ்டெப் பின்னாடி போட்டுருவேன். இந்த வாக்கியத்திலயுமே உங்களுக்கு சுழற்சி வேகம் தானே, நீங்க அதை வச்சுதான் பாக்குறீங்களா? வாக்கியத்துல இருந்து ஒன்ன கழிச்சு பார்ப்போம். வாக்கியம் தான் ஒரிஜினல். வாக்கியத்துல இருந்து பின்னோக்கி ஒரு கட்டத்தை எடுத்து ஒரு நட்சத்திரம் பின்னாடி. அப்ப அதுல கிரக பயிற்சி எல்லாம் மாறாது. எதுல? இப்ப நீங்க இப்படி பாக்குறதுல கிரக பயிற்சி மாறும். வாக்கியத்திலயும் மாறிடுச்சு, அதுலயும் மாத்தி தான் பார்ப்போம். இல்ல அப்படி மாத்தி பார்க்கும் பொழுது டேட்டா பார்த்து ஒரு சொன்ன மாதிரி டேட்டா பார்த்து நீங்க மாறாதுன்னு சொல்லி வேறே கரெக்டா வரும். இப்ப லக்னத்தை நான் கரெக்டா எடுத்தேன்னா, ஒருத்தங்களுக்கு லக்னத்தை மாத்தி எடுக்கும் போது புதன் சம்பந்தப்பட்ட பேரா, ஒருத்தர் இப்போ வந்தார்ல அவருக்கு ஹரிஹரன். அப்ப ஹரிஹரனுங்கும் போது மிதுன லக்னம், சூரியன் அதுல இருக்கு, ஹரிஹரனும். அப்ப புதன் வீட்டுல இருக்கு, லக்னத்தை போட்டேன். கடகத்தை போட்டிருந்தா அதுல சந்திரன் சம்பந்தப்பட்ட பேர் வரணும். அப்ப உங்களுக்கு எந்த கிரகம் எதுல இருக்கோ அந்த லக்னம் தான் உயிர் நாடி. இப்போ உயிர் நாடிங்கிறது அப்பா இன்சில் மாதிரி, பேருங்கிறது சந்திரன் உடல் மாதிரி. அப்போ உங்களுக்கு அந்த கிரகங்கிறது உடல் உயிர் கணக்கு. அப்போ அவன் லக்னத்துக்கு தகுந்த பேர் அதுல இருக்கும். எடுக்கும் போது முதல்ல உங்களுக்கு இந்த பேர் இருக்கு கரெக்டா, அப்ப இந்த கிரகம் இருக்குங்கிறதுனால லக்னத்தை மாத்திப்பான். இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எப்படி சொல்றேன், வந்தவங்கல நேர்ல வந்தவங்க யாருமே பெருசா பாசிட்டிவ் எனர்ஜி தான். இதுல நமக்கு பிடிக்காதவங்க, என்ன புதுசு புதுசா சொல்றவங்க, தன் தொழில் பாதிக்கப்படுறவங்க 1000 பேசலாம். நான் நேர்ல வந்தாலும் கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல ரெடி. இதே கேமரா முன்னாடி பேசுவேன். யாருனாலும் எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்றேனே தவிர நான் மேதாவின்னு சொல்லலை. உங்களுடைய மேலான கருத்துக்கு என்னுடைய கருத்துக்கள் கேள்வி கொடுங்க. உங்களுக்கு அது சரின்னு சொல்லுச்சுன்னா நான் கேள்வி கேட்கிறேன். உங்க கருத்து கரெக்ட் அப்படின்னு சொன்னா நம்ம கேள்வி கேட்போம். இல்ல என் கருத்து கரெக்ட்னு எனக்கு தெரிஞ்சது சொல்லு.